என்னைய கிரிமினல் ஆக்கிறாதீங்க என காவல்துறைக்கு நேவி ஆபீசர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்த காட்சிகள் தான் இவை. மனுஷன் ஒரு பாட்டுக்கு எந்த ஒரு பம்பு தும்புக்கும் போகாம பாட்டுக்கு இருக்கேன், அவனை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சிட்டேன். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒய்எம்ஐ என்ற மூதாட்டி வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை என காளையார்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் அதே கிராமத்தின் சுடுகாட்டில் மூதாட்டி ஒய்எம்ஐ கை துண்டான நிலையில் சடலமாக கிடந்தது தெரியவந்தது. காணவில்லை என்ற பிரிவில் தொடரப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் ஓராண்டாகியும் இன்னும் குற்றவாளியை பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடற்படையில் அதிகாரியாக பணியாற்றி வரும் ஒய்எம்ஐயின் பேரன் இளமாறன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காவல்துறையை நம்பித்தான் வம்பு தும்பு செய்யாம இருக்கிறேன், ஆனா என்னைய கிரிமினல் ஆக்கிறாதீங்க என ஆக்ரோஷத்தோடு காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எடுக்கல. ஒரு மனுஷன் ஒரு பாட்டுக்கு எந்த ஒரு பம்பு தும்புக்கும் போகாம பாட்டுக்கு இருக்கேன், அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் நடக்குது, ஆனால் வந்து காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். உங்க வீட்டுல இப்படி நடந்திருந்தா சும்மா இருப்பீங்களா என கேள்வி எழுப்பிய இளமாறன் போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் தனது பாட்டியை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்திருந்தா, வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோம், அடுத்த ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து என் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுவுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல. மொத்தமாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்பிஎஸ்ல ஒரு 6 வாட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல.